ஏன்பா தண்ணி தண்ணி சும்மா ஒரு 5 நிமிஷம் போலாமாப்பா? ஓகே, ஷார்ட் பிரஸ் மீட் தான். இப்போ நிற்கணுமா? சவுண்டு இது லைட்டு கிருஷ்ணகிரி சைதாப்பேட்டை லைட் போட நீங்கள் பேசுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் விஜய் அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் அக்கறை காட்டாமல் அவரை பற்றி விமர்சிப்பவர்கள் இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் இந்த 40 நாட்களில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு கோர சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் இத்தனையும் இந்த 40 நாள் ஆட்சியில் நடைபெற்று இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணியினரையும் ஜென்சி என்று இளைஞர்கள் இந்த ஆட்சி எப்படி வந்தது, இன்ஸ்டாகிராம் மூலமும் சோசியல் மீடியாவின் மூலமாகத்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஒரே ஒரு வழக்கு போட்டிருப்போமே, ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பார். ஆனால் எங்களுக்கு மக்கள் நலனே பெரிதாக இருந்த காரணத்தினால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அதை லேசாக விட்டுவிட்டதனுடைய விளைவு அதன் மூலமாக பிரச்சாரங்களை, தவறான பிரச்சாரங்களை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சி பீடத்துக்கு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார். அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் 4 நாட்களுக்கு 22ஆம் தேதி ஜென்சி கூட்டத்தில் பேசிய ஒரு தம்பியை கடுமையாக தாவேக்காவை சார்ந்த சைதாப்பேட்டையிலே அந்த பையனை, அந்த இளைஞனை அழைத்து அடித்து நொறுக்கி பல இடங்களிலே காயப்படுத்தி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். புகார் கொடுத்து ஏறத்தாழ 3-4 நாட்கள் ஆகி 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரையிலே எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்பது 75 ஆண்டு காலத்தில்
பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, மிசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் காராகிரகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கோவை ராமநாதன் போன்றவர் இந்த கட்சியில் இருந்தவர்கள். மதுரையிலே சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முட்டிட்டு 5 பேர் 1.5 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். விலைவாசி போராட்டத்தில் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். மிசாவிலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருந்தவர். ஆக இதுபோல பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் விஜய் வைத்துக் கொள்வார். ஆனால் we will pay him with the same coin. திமுக வரலாறு தெரியாமல் கேட்டு தெரிந்து கொடுத்து ஒன்றும் சட்டசபையில் நேற்று ஆடினமெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார். இது போன்ற நீங்கள் செய்ததுக்கு ஜென்சி என்கிற ஒரு இளைஞர் அமைப்பு, இளைஞர்கள் 20-25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள், அதை கூட உன்னால் ஜீர்ணிக்க முடியலையே. அடித்து நொறுக்கி அந்த அதிமுகலேருந்து போய் புதுசாக சேர்ந்தவனா இந்த குமரவேலுன்றவர் விசாரித்த போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அண்மையில் தான் போய் அங்கே போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறார். இப்போ போன இடத்துல தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வதற்காக அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பேர் இல்லை அர்ஜுன்குமார், சுனிதா அவர் பேர், பையன் பேர் கணீஷ். இது என்ன வேடிக்கைன்னா, கணீஷ்ன்ற வார்த்தை கனின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்த போது கேவலமாக சொல்லி அடித்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்கள் வந்து சுன்னத் பண்ணியிருப்பார்கள். அந்த பையனை சொல்லி கேவலமாக இன்னும் மீதி இருக்கிறதையும் அறுத்து போட்டுருவோண்டான்னு சொல்லி அடித்து நொறுக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. புகார் கொடுத்து இதுவரையிலே நான் என்ஆர் இளங்கோ பேசிவிட்டார், பரந்தாமன் பேசிவிட்டார், மாசு மற்ற எல்லாருமே போட்டு கூட ஒன்றும் எடுக்கலை. இதன் மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட்டின் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக எஃப்ஐஆர் போடாவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்னால் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவர்களுடைய அனுமதி பெற்று நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நேற்று இரவு 12:45 மணிக்கு இவர் சட்டசபையில் உலகத்துக்கு நாடே காரி துப்புது. துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து ஒரு பேட்டியை, ஒரு வீடியோவை அன்பானந்தம் என்கிற இந்த ஜென்ஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர் போட்டிருக்கிறார். இரவோடு இரவு நாம் கேட்குற இந்த பாலியல் குற்றத்தை செஞ்சவங்க போய் பிடிச்சியா? உங்கள் எம்எல்ஏக்கு உங்கள் கட்சிக்காரனு சரவணன் பேரை சொல்லியிருக்காங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சம்மந்தப்பட்டிருக்கேன், சட்டப்பட்டிருக்கிறார். இதுவரையில் கைது செய்தியா? ஆனால் 10 மணி ராத்திரி விட்டு போட்டோன்னே 12:45 மணிக்கு போய் அவன் வீட்டில் நள்ளிரவில் திருடனை பிடிப்பதைப் போல காவல்துறை போய் துன்புறுத்தியிருக்கிறார்கள். சட்டத்துறையின் சார்பாக என்ஆர் இளங்கோ அவர்களும், அங்கே மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சீனிவாசன், பரந்தாமன் போன்றவர்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு உடனடியாக தொடர்பு கொண்டு அவரோடு பேசியிருக்கிறார்கள். நடந்த நிகழ்ச்சி பார்த்தா ஒரு குற்றமும் இல்லை. அந்த வீடியோ நான் கூட போட்டு காட்ட சொல்கிறேன். அதில் ஒன்றுமே கிடையாது. இதை கூட ஜீர்ணிக்கிற சக்தி இந்த முதலமைச்சருக்கு இல்லை என்று சொன்னால், இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு ட்விட்டரில் கண்டித்து தீர்மானம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, காவல்துறையினர் நியாயமாகவும் நேர்மையாக நடக்கணும். இது போன்ற சின்ன சின்ன பசங்களை வந்து போடுறது நீ தடுத்துனா, ஒன்றை தடுத்துனா 9 வரும். 2 பேரை நீ கைது பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இதன் மூலமாக விஜய்க்கு நான் எச்சரிக்கிறேன், நீ ஒருவர் போடுவதை தடுத்தால் 1,00,000 பேர் இதே செய்தியை வெளியிடுவோம். உன்னால் முடிந்தால், உன் காவல்துறைக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் எங்களை கைது செய்து பார்த்து. ஒவ்வொரு நிறைய மாவட்டத்தில் நடக்குது. இளைஞர்கள் வந்து திமுகவை நோக்கி நிறைய வர்றதுனால இவங்களுக்கு பலமே வந்து இளைஞர்கள் தான் நினைக்கிறாங்க. இது வந்து முட்டுக்கட்டையா இருக்கும்னு நினைச்சு இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு இருக்கிற பயமே, அவங்க செய்த தில்லுமுள்ளெல்லாம் அந்த 2 நாள்ல, இந்த 40 நாள்லேயே இந்த பசங்க சாயத்தை வெளுத்துட்டாங்க.
ஆகினாலும் இது வளர விடாமல் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அந்த காலத்தில் நாவலில் சொல்வார், அடிக்க அடிக்க தான் பந்து உந்தோம், அரைக்க அரைக்க தான் சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும். அதுபோல் இந்த ஜென்சி மக்களை தொண்டர் தொட்டு பார்த்தானா அதே நிலைமை தான் ஏற்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காங்க அப்படின்றத நீங்க பாக்குறீங்களா சார்? தொடர்ச்சியாக தான் நடக்குது. ஆமாங்க, காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்ய, இவர் சொல்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். காவல்துறை அதிகாரி பிற்காலத்தில் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டோன்னு வச்சுங்க, சட்டத்துறையின் சார்பாக தெளிவாக நானும் என்ஆர் இளங்கோவும் அறிவித்து விட்டோம். காவல்துறையினர் போட விட்டாலும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவோம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது தேர் ஆன்சர். இதெல்லாம் விட்டுற மாட்டோம். ஸ்ட்ராங்கான வலுவான சட்டத்துறை எங்ககிட்ட இருக்குது என்பதையும் இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மார்பு மீறி பேசுறது கண்டிக்கக்கூடிய திமுக சமூக தளங்களில் முதலமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை போடக்கூடிய இளைஞருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு கேள்வி வருது. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், எதுனா ஆதரவு தப்பாக போட்டுருந்தா போயிடுங்க. ஏதாவது கேரக்டர் அசாசினேஷன் இருக்குதா? எனிதிங் ராங் இந்த வீடியோ சொல்லட்டும், ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை போட்டு காட்டு, உங்களுக்கு காட்டுறோம், நாங்களே காட்டுறோம். அதில் என்ன குற்றம் இருக்குதுன்னு அரசாங்கத்தில் சொல்லட்டும். இப்படி ஒன்று தடுத்தீங்கன்னா தெருவா போட ஆரம்பிக்கும் செய்வாங்க பசங்க. எப்பயுமே ஒன்று தடுப்பீர்கள் ஆனால் அதுக்கு மகத்துவம் மரியாதையும் ஜாஸ்தி வந்துடும். இது அரசாங்கத்தில் உட்காந்துருக்கிற புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால தெரியல. செஞ்சு பார்க்கட்டும். திமுகவுக்கு சவால் விட்டு ஜெயித்தவன் யாரும் வரலான்னு கிடையாது. ஆகவே நாங்கள் ஆரம்பிச்ச உடனே இல்லை, இப்போ நீங்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இதற்கெல்லாம் அடிபணிய மாட்டேன். ஏன்னா இருங்க, நான் சொல்லிடுறேன், இது பெரியாருடைய பூமி, பகுத்தறிவு வளர்த்த பூமி. இதில் இந்த மாதிரி மாயாஜாலங்களுக்கெல்லாம் அடிபணிய மாட்டார்கள் ஆகிவிட்டு இது நடந்து விட்டது. நோய் மட்டும் அடிப்பட்ட பிறகு தானே டாக்டர்கிட்ட போக முடியும், கேஸ் போட்ட போட்டு தானே வக்கீல்கிட்ட போக முடியும். அதனால நீங்கள் இது போட்டு சார், சட்டமன்றத்தில் திமுக தலைவரை குறித்து முதல்வர் பேசினாங்க, நடவடிக்கை என்ன நோக்கம்? அது முடிஞ்சு போச்சு, நேற்று இதுல முடிஞ்சிருச்சு. இந்த இஷ்யூ வேறு.